ஹalleluya. சத்தத்தை காணாம ஹalleluya. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த நாளை தந்ததுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் பாராட்டின மகா பெரிய கிருபை. நம்ம குறித்து நமக்கு ஒரு திட்டம் இருக்க இல்லையோ, தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு. ஆமென். கர்த்தரை சார்ந்த பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவன் பட்சபாதம் பார்க்காதவராது. மனுஷன் என்ன செய்வார்? ரெண்டு பிள்ளைங்க இருந்தால் ஒருத்தனை ஒரு மாதிரி இன்னொரு வேற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் தேவன் பட்சபாதம் அல்ல. அவருக்கு யூதனும் அல்ல, கிரேக்கனும் அல்ல, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஆமென். இந்த நாளிலுமாக நாம் வேதத்தை எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஆமென். ரைட். இப்போ இந்த சம்பவம் எல்லாருக்குமே ஒரு தெரிந்த சம்பவம். யோவானில் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அவனை இயேசு பார்த்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? வெகு காலமாய் வியாதி சென்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இப்போ ஒன்று நல்லா தெரியுது. விருப்பம் இருந்தால் தான் சுகம், விருப்பம் இருந்தால் தான் விடுதலை. ஆமென். அப்போ விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கேட்கிறார். பிரியமானவர்களே, இன்று செய்தியின் தலைப்பு விருப்பங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஆமென். விருப்பங்களை வாய்க்க பண்ணுகிறார் என்ற தலைப்பின் கீழே நம்ம ஒரு சில காரியங்களை நாம் இன்று சிந்திப்போம். பாருங்க, இந்த எருசலேமில் இயேசு தேவாலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். அப்போ பெதஸ்தா என்ற ஒரு குளத்தில் அநேக வியாதியஸ்தர்கள் அங்கே குளத்தில் இருக்கிறார்கள். 5 மண்டபங்கள் உண்டு. அநேக சூமின உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா, சப்பானிகள், குருடர்கள், வியாதியஸ்தர்கள் அநேகர் படுத்திருப்பார்கள். அந்த குளத்தினுடைய மகிமை ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால், தண்ணீர் குளத்தில் என்ன செய்யுமா, ஒரு கலக்கு தேவதூதர் கலக்குவார். அப்போ அதில் யார் முந்தி ஃபஸ்ட்டு போய் அந்த குளத்தில் இறங்கி அதை விழுகிறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் அவர் சுகமாகிடும். அப்படின்றது தான் அந்த குளத்தினுடைய மகிமை விசேஷம். ஆனால் அதில் ஒரு சூப்பர் சீனியர் அங்கே உட்காந்து படுத்திருக்காரு. யார்? 38 வருஷம் சூப்பர் சீனியர். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 38 வருஷம் வியாதியஸ்தனாக இருக்கிறார். ஆள் சாகலை, உசுரோடு தான் இருக்கார். அவருக்கு வேலைக்கு என்ன செய்யுது? பொட்டணமாக சாப்பாடு வந்துடுது. நல்லா ஆள் நல்லா கொழுக்கட்டை மாதிரி நல்லா சாப்பிட்டு பொட்டணமாக வருது. சாப்பிட்டு ஆள் நல்ல செழிப்பாக தான் இருக்கார். ஆண்டவர் அவர் அறிஞ்சிருக்கார் பாருங்க. ஒருவேளை அந்த வியாதியஸ்தன் நினச்சிருக்கலாம், இப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு போயிடும், 3 வேளை சாப்பாடு கிடைக்கிது, நம்ம நல்லா ஆனாலும் என்ன செய்யணும், போய் ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாரித்து நம்ம சாப்பிடணும். இங்கே 3 வேளை 4 வேளையை பொட்டணமாக ஒரு தயிர் சாதம், தக்காளி சாதம், பிரியாணி ஸ்பெஷலாக வந்துட்டு நல்லா சாப்பிட்டு ஆள் நல்லா கும்முன்னு தான் இருக்கார். ஆனால் இயேசு ஒரு ஸ்டேட்மெண்ட் இயேசு கேட்குறாரு வியாதிஸ்தனை பார்த்து, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? யுவர் டிசையர், விருப்பம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? விருப்பம் இருக்கும் இல்லைன்னு தெரியுமா தெரியாதா? ஆனால் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் பெருசாக ஒன்று சொல்கிறாரு. அதை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதற்கு அந்த வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் அப்படி சொல்லி சொல்கிறார்.
அப்போ அவனால் என்ன செய்ய முடியல, போய் அந்த குளத்துல விழ முடியல, ஒரு விடுதலை பெற முடியல. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விருப்பம் இருந்தால் தான் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு சுகம் கிடைக்கும். இதுலேருந்து என்ன சத்தியம் தெரிகிறது அப்படின்னு சொன்னால், இயேசு சரிப்பா போயிட்டு நான் ஒரு வாரம் கழித்து வந்து உன்னை சுகமாக்குறேன்னு சொல்லலை. இயேசு என்ன செய்கிறாரு, உடனே சுவிட்சு போட்டால் உடனே கரண்ட்டு லைட் எரியுது. உடனே அவ என்ன போட்டிருக்கு பாருங்க, அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். விருப்பம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். உதாரணமாக பார்க்கும்போது, சபைக்கு வரோம், காலையில் சர்ச்சுக்கு 10 மணிக்கு சர்ச்சுக்கு விருப்பத்தோடு வரோமா இல்லை கட்டாயத்தோடு வரோமா? போவோம், வாரம் வாரம் போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி 38 வருஷம் கூட வந்துட்டு இருக்கலாம். ஆனால் நமக்கு என்ன ஆகுது, விருப்பம் இல்லைன்னா ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். பைபிள் படிக்கிறோம், விருப்பத்தோடு படிக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். செய்தி கேட்குறோம், விருப்பத்தோடு கேட்குறோமா, இல்லைன்னா பெரிய பெரிய கொட்டாயாக வரும், அப்புறம் அப்படியே தலை தொங்கும் டங்கு டங்குன்னு. பாட்டு பாடுறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், விருப்பத்தோடு ஆராதிக்கிறோமா, விருப்பத்தோடு பாடுறாமா? மியூசிக்கே விருப்பத்தோடு இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், பாட முடியும், போட முடியும், கற்றுக்க முடியும். விருப்பமே இல்லாமல் ஒரு மியூசிக்கு தம்பி கற்றுக்கவானா, நோ டிசையர், எனக்கு விருப்பமே இல்லை, கட்டாயப்படுத்தி கற்றுக் கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ ஒரு மனுஷனுக்கு பெண்களுக்கு சமைக்கிறது விருப்பத்தோடு சமைச்சாதான் சாப்பாடு எப்படி இருக்கும், சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆமேன். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, அதுக்கு என்ன குழம்பு பேர் வைக்கிறதுன்னு நமக்கே தெரியாது. இது வேற 3 வேளை இந்த மனுஷனுக்கு ஆக்கி ஆக்கி போடணுமா? மதியானம் வந்துட்டா பெண்களுக்கு என்ன ஆகும், சமைக்கணும். 12 ஆச்சுன்னா ஐயோ சாப்பாடு வேலை வந்துருச்சு அப்படின்னு விருப்பம் இல்லாமல் சமைப்பாங்க. ஆனால் சாரதாஸுக்கு போகலாம் வரீங்களா, போத்தீஸுக்கு போகலாம் வரீங்களா, என்ன செஞ்சுருவாங்க, விருப்பத்தோடு வருவாங்க. காசு இருக்குதோ இல்லை, என்ன செஞ்சிடலாம், விருப்பத்தோடு வருவாங்க. அப்போ நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம் பண்ணுறோம்னா நமக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். புது புடவை கட்டும்போது ஒரு விருப்பம், புது கோட் சூட் போடும்போது ஒரு விருப்பத்தோடு போடுறோம். கட்டாயப்படுத்தி போட சொல்கிறோமா? இல்லை, நம்மளே விருப்பத்தோடு செய்கிறோம். ஒரு பிரியாணி சமைச்சா என்ன செய்கிறோம், விருப்பத்தோடு டேஸ்ட்டு பார்க்குறோம். ஆஹா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் காரம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விருப்பத்தோடு டேஸ்ட் பண்ணுறோம். எந்த விஷயமே விருப்பத்தோடு செய்கிறோம், அப்படி தானே? சாப்பாடுன்னு எல்லாருமே சிரிக்கிறீங்க, ரைட். ஊழியம் செய்கிறோம் ஆண்டவருக்காக, விருப்பத்தோடு ஊழியம் செய்கிறோமா? காணிக்க போகிறோம் ஆண்டவர் சமூகத்தில், அது விருப்பத்தோடு காணிக்க போடுறோமா? பவுல் சொல்கிறார், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15 இந்த 4 வசனத்தை அப்படியே வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை என்ன செய்யறானா, பிடித்து கொள்ளும்படி பவுல் சொல்றாரு, ஆசையாய் தொடருகிறேன். ஒரு ஆசை வேணுங்க, லக்கை நோக்கி. என்னுடைய வாழ்க்கை ஆராதனையில் கேட்ட வார்த்தையின் மூலம் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுக்கு ஒரு விருப்பம் இருக்கணும், ஆசையாய் தொடரணும். எதை நோக்கி தொடரணும், பரலோகத்தை நோக்கி. பின்னானவைகள்லாம் மறந்து முன்னானவைகள் என்ன செய்யணுமா, நாடி லக்கை நோக்கி. பவுல் சொல்கிறார், ஆசையாய் தொடருகிறேன். அவருக்கு எவ்வளோ ஆசை இருந்திருக்கும். சின்ன வயசில், சிறு வயசில் சண்டே ஸ்கூலு அப்படின்னாவே உசுரை விட்டுருவேன். அது மாதிரி எனக்கு ஒரு ஆசை. சண்டே ஸ்கூல்னால் அவ்வளோ ஒரு 4 மணி 4:30 5 மணி சண்டே ஸ்கூல் அப்படின்னா சீக்கிரமே போயிடுவேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் அந்த இடம்லாம் ஒரே தூசியாக இருக்கும், விளக்கம் அதில் கூட்டி சுத்தம் பண்ணி தண்ணி தெளித்து பிள்ளைகள்லாம் வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு போர்டு கிட்டலாம் வச்சு இல்லாத மேஜிக்லாம் பண்ணி பிள்ளைகளை கவர் பண்ணி
செய்வேன். அப்போ அங்கேருந்து அண்ணன் வருவார், வந்து சண்டே கிளாஸ் எடுக்க வரும்போது, ஏய் சூப்பராக இருக்குது, குடிக்க தண்ணி கொண்டு பிடிச்சி வச்சுருப்போம்லாம். அப்போ ஒரு ஒரு விருப்பம் இருந்தால் தான் அதை நம்ம ஆண்டவர் அதை என்ன செய்கிறாரு, நிறைவேற்றுகிறார். விருப்பம் இல்லாமல் நம்ம 38 வருஷமாகவும் விசுவாசியாக இருந்துட்டு இப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு போவோம். 40 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, இனிமேல் நம்ம போய் ஊழியம் செய்கிறதா, நம்ம போய் நடக்கிறதாவது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு விருப்பம் இல்லாமல் செஞ்சோம்னா அந்த காரியத்தில் ஒரு விடுதலை கிடைக்காது. விருப்பம் இருக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 15:28 வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த கானானிய ஸ்திரீ, அதோடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். பிசாசு பிடிச்சி ஒரு அம்மா, ஒரு பொண்ணு ரொம்ப வேதனைப்படுது, யாராலையும் துரத்த முடியல. இயேசுகிட்ட போய் சொல்கிறாங்க அந்த அம்மா. அவருக்கு அப்படியே கண்டுக்காமல் போயிட்டே இருக்கார். ஆனால் அதில் ஒரு நோக்கம் இருக்கும், அப்படி தானே? அவர் பேசாமே போகிறாருன்னா அதுக்கு ஒரு ஏதோ நோக்கம் இருக்குது. பின்னாடி அந்த அம்மா வருது. சீசர்லாம் பார்த்து, என்ன ஆண்டவரே, அந்த அம்மா பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க, ஏதாவது சொல்லுங்கள் ஐயா, சொல்லுமா இருந்தவரே அப்படின்றாரு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அருமையான அந்த வசனங்கள். அந்த வசனத்தை பார்க்கும்போது 15:28 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெருசு. ஆண்டவர்கிட்ட ஒரு அற்புதம் பெறணும்னா நம்மக்கிட்ட என்ன வேணும்? விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி வரும்னா பாருங்க, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். நம்ம விரும்ப இருந்தால் தான் நமக்கு என்ன வரும்? ஒரு விசுவாசம் வரும். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். அப்போ நம்ம எதை கேட்டாலும் விரும்பினாலும் ஆண்டவர் தருவாரா? என் பையன் கேட்பான், இப்போவே எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுப்பா அப்படின்பாரு, விரும்புவார். அதை நான் வாங்கி தர முடியுமா? பேப்பரில் ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்கேன், இதாப்பா கார், அப்படி பார் அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்லலாம். ஒரு பிளாஸ்டிக் காரை வாங்கி கொடுக்கலாம், ஒரு ரிமோட் கார் வாங்கி கொடுக்கலாம். நம்ம விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அந்த அம்மாவுடைய விருப்பம் என்ன? என்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள். பிசாசு பிடிச்ச பெண்ணு எப்படி இருப்பாங்க? ரொம்ப சூப்பராக இருப்பாங்களா? எப்போ உனக்கு பேய் பிடிச்சிட்டா அப்படின்பாங்க. எப்போ பேய் பிடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க? சண்டை வரும்போது ஏதாவதுன்னா சொல்லுவோம், இயற்கையாக நம்ம பேசுவோம். அது மாதிரி பிசாசு பிடித்த அந்த மகளுக்கு யாருமே அவரால் சுகப்படுத்த முடியல. அந்த தாயம்மாவுக்கு ஒரு விருப்பம். இயேசுநாதர்கிட்ட போய் சொன்னால் கண்டிப்பாக ஒரு விசுவாசத்தோடு அந்த அம்மா போய் சொல்லும்போது கர்த்தர் விடுதலை தருவார் சொல்லி, அதே போல் அந்த தாய் இப்போ இயேசுநாதர் சொன்னபோது, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் இருக்குது அதனால் சுகமாக்குறேன்னு சொல்லலை, உன் விசுவாசம் பெருசு, நீ விரும்புகிறபடி உனக்கு என்ன செய்து உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி ஆண்டவர் மகளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். நம்ம கூட இந்த காலை வேளையில் விருப்பத்தோடு நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கோம்னா நம்ம அநேக தேவைகளோடு வருகிறோம், அநேக எதிர்பார்ப்போடு வருகிறோம். இத்தனை காலமாகி ஒரு பிரச்சனையிலேருந்து விடுதலை பெற முடியலையே, இவ்வளோ ஆண்டு காலமாகி இந்த கட்டுகள்லேருந்து விடுதலை பெற முடியல, ஒரு அற்புதம் எனக்கு நடக்க மாட்டேதுன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர், நீ விரும்புகிறாயா? உன் மனசில் விருப்பம் இருக்குதா? நான் உனக்கு நிறைவேற்றுவேன். ஆமென். ஆண்டவர் உனக்கு நமக்கு நிறைவேற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். இப்போ விருப்பத்திலே 3 விதமான விருப்பங்களை நம்ம சற்று சந்திக்க போகிறோம். 3 விதமான விருப்பம். ஒன்று, பரலோகத்தில் விருப்பம், நம்மளை குறித்த விருப்பம் என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பரலோகத்தின் விருப்பம். 2வது, பாதாளத்தின் விருப்பம் என்ன இருக்குது? பாதாளத்துக்குரிய பிசாசின் தலைவன் அவன், நம்மளை குறித்து அவன் என்ன விருப்பம் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். 3வதாக, மனிதனுடைய விருப்பம், ஒரு விசுவாசித்த ஒரு மனுஷனுடைய விருப்பம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி இந்த 3 காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல மனிதனுடைய விருப்பத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். யூதாஸ் என்ன பண்ணார்? அவருடைய விருப்பம் மனசில் என்ன இருந்துச்சு? ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக, சாதாரண 30 வெள்ளிக்காசு மேலே அவர் மேலே, அந்த காசு மேலே அவருக்கு விருப்பம் போயிடுச்சு. சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் போட்டிருக்கு. அந்த 30 வெள்ளிக்காசு மேலே அவருக்கு ஒரு விருப்பம் வந்துருச்சு, ஆசை வந்துருச்சு. விருப்பம்னு சொன்னாக்கா அதில் பலவிதமான பைபிளில் நிறைய போட்டிருக்கு. வாஞ்சை, ஆசை, அப்படி சொல்லி நிறைய காரியங்களை போட்டிருக்கு.
இப்போ பேதுரு பார்த்தீங்கன்னா இயேசு என்ன செய்கிறாரு? மறுதலிக்கணும். அவர் யாருன்னு தெரியாது. அவ்வளோ கூட இருந்து பேதுரு அவர் என்ன செய்கிறார்? அவர் யாருன்னு தெரியாது. அவருக்கு விருப்பம் இல்லை, மறுதலிக்கிறார். இப்போ நம்ம ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். மனிதன் நமக்கு என்ன விருப்பத்தை எதிர்பார்க்குறாரு சொல்லி நம்ம பார்க்கலாம். 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 7:11 வாசிக்கலாம். 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 7:11. 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 11. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். பாருங்க, தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள் அப்படி சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்போ கேட்கிறார் சொல்றாரு. ஆனா மனுஷன் அந்த சாலமோன் என்ன கேட்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம். 11ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும். பாருங்க, சாலமோன் என்ன கேட்கிறாரு? ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்கிறாரு. ஆண்டவர் கேட்கிறார் இயேசுநாதர் தோன்றி, தம்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? சொல்லுங்களேன், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. வீடு வேணும், காரு வேணும், சீக்கிரம் எடுத்து, அதான் விருப்பமா? தம்பிங்க சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, பாஸ்டர் சொல்லுங்க. ஆண்டவர் திடீர்னு தோன்றி, ஆமென், உனக்கு என்னப்பா வேணும் கேளு. உலகத்தையே உண்டாக்கின கர்த்தர், சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகிறவர், சகல சக்தியும் படைத்தவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்குறான். ஒரு திருச்சி மாவட்டத்து கலெக்டர் வந்து நம்மளை திடீர்னு கூப்பிட்டு உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? சார், என்னை வண்டியில் போகும்போது யாரையும் என்னை பிடிக்கக்கூடாது, ஹெல்மெட்டு போலனாலும் என்னை பிடிக்கக்கூடாது, எல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு, எனக்கு எதுவுமே கவர்மெண்ட் எந்த ரூல்ஸும் போடக்கூடாது, நான் பாட்டு ஜாலியாக இருக்கணும், எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் காப்பாற்றுங்க அப்படி சொல்லி ஒரு விருப்பமாக கேட்போம். ஆனால் ஆண்டவரை பார்த்து நமக்கு ஒன்றா என்ன கேட்போம்? ஆசைப்பட்டால் கேட்டுக்கிட்டே இருப்போம். நானும் என்ன கேட்பேன் தெரியுங்களா? உங்கள் மடியில் உட்காந்துக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. வலதுபுறத்தில் ஒரு கள்ளன் இருந்தான். அவன் என்ன சொன்னார்? 2 கள்ளநீர் இருந்தார் இயேசுநாதர் சிலுவையில் இருக்கும்போது. ஒரு கள்ளன் என்ன சொன்னார் இயேசுவை பார்த்து? பரதேசியில் இன்றைக்கே நீ என்னென்ன செய்வேன்? பரதேசியில் இருப்பான்னு சொல்லி அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ சாலமோன் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஞானத்தையும் அறிவையும் தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த ஜனங்களை ஆட்சி செய்வதற்கு, ஆளுகை செய்வதற்கு, எப்படிலாம் ஜனங்களை வழி நடத்துவதற்கு எனக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் தாங்க அப்படி சொன்னார். அது கேட்ட விருப்பம் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு. சாலமோன் கேட்டாங்க, விருப்பம் இதுதான் விருப்பமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுக்கல. என்னென்னலாம் கொடுத்தாரு? நிறைய கொடுத்தாரு. அவர் சொல்றாரு பாருங்க அழகா, உன் ஆயுசு நாட்கள், நான் 150 வயசு வரையும் வாழணும், 900 வருஷம் வரையும் வாழணும் அப்படிலாம் சொல்லி கேட்கல. அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு மனுஷனுடைய விருப்பம் எப்படிப்பட்ட விருப்பமாக இருக்கணும்? ஆண்டவர் விரும்புகிற விருப்பமா? ஒரு தெய்வீக ஞானத்தையும் ஒரு அறிவையும் தாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு விருப்பத்தோடு நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 16 24 25. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். பாருங்க, இயேசுநாதர் ஒரு கண்டிஷன் பண்றாரு. என் கூட வர விருப்பமா? சீசர்களை பார்த்து கேட்குறாரு, எப்பா என் கூட வர விருப்பமா? எல்லாரும் என்ன செஞ்சுருப்பாங்க? ஐயோ ஆண்டவர்,
நீங்கள் போக எங்கே போய் அங்கேயும் நாங்கள் வரோம், நீங்கள் எங்கே போனாலும் நாங்கள் வரோம் ஆண்டவரேன்னு சொல்லி ரொம்ப சொல்லியிருப்பாங்க, இயேசுநாதர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் இயேசுநாதர் என்ன பதில் சொன்னார்? தன்னைத்தான் வெறுக்கணும். நீ என்னை பின்பற்ற வர ஒரு விருப்பம் இருந்தினா நீ என்ன செய்யணுமா? உன்னை நான் என்ன செய்யணுமா? வெறுக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை பின்பற்றி வாழணுன்ற விருப்பம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மளை வெறுக்க வேண்டும். தன்னைத்தானே வெறுத்து அவரை பின்பற்ற வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 6:6. பாருங்க, ஒரு ஊழியக்காரர் கூட ஒரு ஊழியம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஊழியக்காரர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அப்படி எப்படி ஊழியம் செய்யணுமா? மனப்பூர்வமாக. எப்படி ஊழியம் செய்யணுமா? மனப்பூர்வமாக. ஒரு விருப்பம் இருக்குது, ஆனால் மனப்பூர்வமாக ஊழியம் செய்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஊழியம் செய்யலாம், ஆனால் விருப்பத்தோடு, மன விருப்பத்தோடு தேவனுக்கு ஊழியம் செய்கிறோமா என்பதை நம்ம பார்க்க வேண்டும். ரோமர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பாருங்க, பவுல் சொல்லுகிறாரு, என்னுடைய பிரியம் எப்படிப்பட்ட பிரியமா இருக்கணுமா? நியாய பிரமாணத்தின் மேல் என்னுடைய பிரியம் இருக்கணும்னு சொல்றாரு. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். பவுல் சொல்லுகிறாரு, நியாய பிரமாணத்தின் மேல் எனக்கு என்னுடைய விருப்பம் இருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தாவீதும் அடிக்கடி சொல்கிறாரு, கட்டளைகளை நான் தியானிக்கிறேன், பிரமாணங்களை எப்படி நான் நடக்கிறேன்னு சொல்லி தாவீது அழகாய் சொல்லுகிறார். பிரியப்படுகிறோம். எப்படி பிரியப்படுமா? நியாய பிரமாணத்தின் மேல் நாம் என்ன செய்யணும்? பிரியப்படணும். சங்கீதம் 119 40ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 119 40. இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன். தாவீது சொல்றாரு, இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன். தாவீதுக்கு என்ன ஒரு வாஞ்ச விருப்பம் பாருங்க. அவருடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன்னு சொல்லி தாவீது அழகாக சொல்லுகிறார். அதே போல் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 1 நாளாகமம் 29:3. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். பாருங்க, தாவீது அந்த 23ஆம் வசனத்தை 1:29:3 1 அவர் என்ன சொல்றாரு பாருங்க. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக ஒரு விருப்பப்படுகிறார். யாரு? தாவீது. தேவனுடைய ஆலயத்தை, அதே வசனம் பார்க்கும்போது 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம். என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் மனதில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். பாருங்க, சாலமோன் சொல்லுகிறாரு,
என்னுடைய தகப்பன் தாவீது ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு விருப்பம், திருச்சபையை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் விசுவாசிகளுக்குள்ளே என்ன செய்யணும், இருக்க வேண்டும். என்னுடைய தகப்பனுடைய விருப்பம் தேவனுடைய பார்வையில் ஒரு நல்ல காரியம்தான், இது ஒரு நல்ல விஷயம்தான் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் தாவீதுக்கு இருந்தது, மகன் சாலமோனுக்கு இருந்தது. அதே போல் நம்ம திருச்சபையை கட்ட வேண்டிய, எழுப்பி கட்ட வேண்டிய விருப்பம் நமக்குள்ளே என்ன செய்யப்பட வேணும், காணப்பட வேண்டும். விருப்பம் நமக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அந்த திருச்சபையை வளர்ச்சி அடையும். இப்போ லூக்கால சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 23:42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அடுத்தது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த கள்ளன் சொல்லுகிறார், அடியேனை நினைத்தருளும் என்ற ஒரு விருப்பம். மனுஷனுக்கு என்னென்ன விருப்பம்லாம் இருக்கு பாரு, என்னை நினச்சிக்காங்க ஆண்டவரே பரதீசில் வரும்போது. அப்போ இயேசுநாதர் சொல்கிறாரு, அவருடைய விருப்பம் அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு இயேசுநாதருக்கு. இன்றைக்கே என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். ஒரு மனுஷனுடைய விருப்பம் எப்படிப்பட்டலாம் இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். முதலாவது அந்த விருப்பம் ஒரு தெய்வீக விருப்பமாக இருக்கணும், ஞானத்தையும் அறிவையும் கேட்கிற ஒரு விருப்பமாக இருக்கணும். ரெண்டாவது, தன்னைத்தானே வெறுத்து உம்மை பின்பற்றுகிற விருப்பம் எனக்கு தாங்காண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அடுத்தது, ஊழியர் செய்கிற ஊழியர்களாக இருந்தாலும் சரி, சிறு ஊழியமாக பெரிய ஊழியமாக இருந்தாலும் சரி, மனப்பூர்வமாய் அந்த விருப்பத்தோடு செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல் பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் ஒரு பிரியமாக இருக்கிறேன், விருப்பமாக இருக்கணும். அதே போல் அந்த லூக்கால பார்த்தது போல் அந்த கள்ளன் தன்னுடைய என்னை நினைச்சர்லுன்னு சொன்னார். நினைச்சுட்டு பாருங்க ஆண்டவரே பரலோகத்தில் அப்படின்னார். அப்போ எவ்வளோ ஒரு உணர்ந்து சொல்லியிருப்பார். அந்த விருப்பம் ஒரு செகண்டில் ஆண்டவர் அந்த விருப்பத்தை நிறைவேற்றினார். அடுத்தது, பாதாளத்தினுடைய விருப்பம், பிசாசுடைய விருப்பம் நம்மளை எப்படிலாம் அவனை கொண்டு போய் நம்மளை தள்ளணும்னு பார்க்குறான். பார்த்தீங்கன்னா எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5-6. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ இதில் பிசாசு அவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளை கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக்கணும், மோசம் போகிற பிள்ளைகளாக்கணும்னு சொல்லி தான் அவனுடைய பிசாசனுடைய விருப்பம். அதில் தான் முன்னாடி பார்க்கும்போது அவனுடைய என்னென்ன பாவங்கள்லாம் செஞ்சோம்னா நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ பிசாசனுடைய தந்திரம், அவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மளை கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக்கும்படி அவன் நம்மளை வஞ்சிக்கிறான். அப்போ தான் என்ன வருமா, தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனை உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் சொல்லி தேவன் சொல்கிறான். ஆனால் பிசாசுடைய விருப்பம், சாத்தானுடைய தந்திரம் என்னன்னு சொன்னால், நம்மளை அந்த பரலோகத்துக்கு போக விடாமல் கோபாக்கினையின் பிள்ளைகளாகும்படியும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாகும்படி நம்ம பிசாசு என்ன செய்கிறான், நம்ம விருப்பத்தை திசை திருப்புறான். பிசாசுடைய விருப்பம் அதுதான், கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாகும். அதுக்கு உதாரணம் ஆரம்பத்திலே இருக்குது. என்ன ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க, யார் ஏவாள் என்ன செய்யலை, இந்த கனியை ஆண்டவர் சொன்னார், எல்லா கனியும் புசிங்க, தோட்டத்தின் விருட்சத்தின் கனியை எல்லாவற்றையும் புசிங்க, ஆனால் இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் புசிக்காதீங்கன்னு சொன்னார். அது சாத்தானுக்கு விருப்பம் இல்லை. நம்ம விருப்பத்துக்கு வாடா அப்படின்னு சொல்லி ஏவாள் என்ன செய்கிறாரு, வஞ்சித்து தன்னுடைய அந்த கனியை சாப்பிடும்படியாக அப்படியே வசீகரப்படுத்துகிறார். அதான் பிசாசுடைய விருப்பம். அப்போ அந்த ஏவாள் என்ன செஞ்சாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறான். அப்போ அவங்களுடைய விருப்பம், ஒரு மனுஷனுடைய விருப்பத்தை திசை திருப்பி பிசாசு என்ன செய்கிறான், அவங்களை அழிவுக்குள்ளே கொண்டு போகிறான். அதுதான் நம்முடைய விருப்பத்தை பிசாசு என்ன செய்கிறான், மாற்றுகிறான். அடுத்தது பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10,
9, 10. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, பிசாசுடைய விருப்பம் என்னன்னாக்க நம்மளுடைய விருப்பத்தை என்ன செய்வானா, ஐஸ்வர்யங்களாகும்படி விரும்ப பண்ணுவான். நம்மளை பணக்காரனா ஆயிரு, ஐஸ்வர்யங்களாயிரு. அடுத்து என்ன செய்வானா, அப்படி செய்யும்போது சோதனைகளிலும் கண்ணிகளிலும் என்ன செஞ்சிருவான், மனுஷனுடைய கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்து மதிகேடும் சேதமாக பலவித இச்சைகளினாலும் விழ பண்ணிடுவான் பிசாசு. அப்போ பிசாசு அவனுடைய விருப்பம் என்னன்னாக்கா, ஒரு விசுவாசியை பல இச்சைகளிலே அவன் என்ன செஞ்சிருவான், கொண்டு போய் தள்ளிடுவான். அவனுடைய நோக்கமே அதான். அபிஷேகம் பெற்றாலும் சரி, அந்நிய பேசினாலும் சரி, அற்புதம் செஞ்சாலும் சரி, ஆண்டவர் கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் அவர் விருப்பத்தின்படி நம்ம வாழ்க்கையை நிறைவேற்றுவார். ஆனால் பிசாசு பற்பல இச்சைகள்னாலே என்ன செய்வானா, நம்மளை தள்ளி விட்டுருவான். பண ஆசை எல்லா தீமைக்கும் என்ன செய்தான், வேறா இருக்குது. அப்போ நம்ம ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் பண ஆசையை தூண்டி விட்டு அதை நம்ம கீழே விழ தள்ளிடுவான். அவனுடைய விருப்பமே அதுதான். அடுத்தது பார்க்கும்போது அநேக வேதனையினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். சிலர் இதை இச்சித்து ஆசைப்பட்டு விசுவாசத்தை விட்டு என்ன செய்கிறாங்களா, விலகி விழுந்து போயிடுறாங்க. அப்போ பிசாசுடைய விருப்பம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவனுடைய விருப்பம் என்ன, நம்மளை கீழ்ப்படியாமின் பிள்ளைகளை ஆக்கணும், அவருடைய கட்டளைகளுக்கு மீறி நடக்கணும், கீழ்ப்படியாமே வாழணும்னு சொல்லி அவன் விருப்பப்படுறான். பண ஆசையாக நீ வாழணும், ஐஸ்வர்யத்தின்படி நீ வாழணும்னு சொல்லி தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை நம்மளை உலக இச்சைகளை காட்டி நம்மளை அப்படியே விழ தள்ளிடுறான். இல்லை தூக்கம் வருதா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பிசாசுடைய விருப்பத்தை சொல்லும்போது சோர்ந்து போயிடுறீங்க. பல இச்சைகள் நம்ம என்ன செய்கிறோம், இழுக்கப்பட்டு நம்ம மாட்டிக்கிறோம். அதுதான் பிசாசுடைய தந்திரம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துடைய பின்பகுதியை படிங்க. நீதிமொழிகள் 11:23 பின்பகுதி. சீக்கிரம் முடிச்சிடுறேன், உற்சாகமாக இருங்க. சில பேர் வேதத்தை திருப்ப மாட்டீங்க. 23 பின்பகுதி. துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும். பாருங்க, துன்மார்க்கருடைய நம்பிக்கை எப்படி முடியுமா, கோபாக்கினையாய் முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை பிசாசு என்ன செய்யறான், துன்மார்க்கமான வாழ்க்கையிலே அவன் நம்மை கொண்டு போகிறான். சங்கீதம் 1:1 எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச வசனம். என்ன வசனம் போட்டிருக்கு? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும். அப்படி ஆலோசனை நடவாமலும் வசனம் இருக்கு. நம்ம என்ன செய்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நம்ம நடக்கிறோம். பாவிகள் வழியில் நில்லாமலும், நம்ம பாவிகள் வழி தான் நிற்கிறோம். பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராம நான் உட்காருவேன். பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராத அப்படின்னா நான் உட்காருவேன். ஆசையாக இருக்குப்பா, அங்கே தான் ஜாலியாக இருக்குது. ஓன்ட்ட வந்து உட்காந்து என்ன செய்ய, ஓன்ட்ட உட்காந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை. பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காந்தாதான் டைம் போகிறதே தெரியல. அது ஒரு விருப்பம், இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ துன்மார்க்கனுடைய அவனுடைய காரியங்கள் என்ன நடக்குது போட்டிருக்கு, நம்பிக்கையோ என்ன சொல்லி படிச்சிங்க நீதிமொழிகளில்? துன்மார்க்கனுடைய நம்பிக்கையோ கோபாக்கினி வருமா. பிசாசு அப்படிதான் நம்ம கொண்டு போய் தள்ளிடுவான். அப்பா நீ துன்மார்க்கம் வாழுப்பா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் தள்ளிடுவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பாக்கியவான். இரவும் பகலும் தியானமாகவே இருக்க மாட்டேன். ஏன் தியானம் வேற தியானமாக இருக்கும், ஏன் தியானம் வேற தியானமாக இருக்கும். மொபைலை திறந்தா அது ஒரு தியானம். ஆஹா என்ன தியானம், அப்படியே விரல் சீக்க வந்த மாதிரி தள்ளிக்கிட்டே இருக்குது. அடுத்து 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 இதில் என்ன போட்டிருக்கு, அதில் என்ன போட்டிருக்கு, தள்ளிக்கிட்டு. அதில் விருப்பம் தள்ள ஆஹா ஆஹா அப்படியே தள்ளி தள்ள என்ன செஞ்சு விரல் அப்படியே விளாடுது. விரல் தள்ளுன்னு நமக்கு மூளை சொல்லுதா, அதுவாக தள்ளிக்கிட்டே இருக்கு. இரவு பகல் என்ன செய்யுது, ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் அவருடைய வேதத்தில் தியானமாக இருப்பா அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனால் நமக்கு அது என்ன செய்ய மாட்டோம்,
இரவும் பகலும் படிக்க முடியுமா ஐயா? மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உம்மிடத்தில் வாஞ்சித்து கதறுகிறதுன்னு தாவீது சொல்றாரு. மான் என்ன செய்யுமா? சாப்பாடு கூட இல்லாமல் உசுறு வாழ்ந்துடும். ஆனால் தண்ணி இல்லாமல் மானால் என்ன செய்ய முடியாதா? இருக்க முடியாது. தண்ணி எங்கே ஓடுதுன்னு சொல்லி ஓடி போய் என்ன செய்யுமா? அதை தண்ணியை குடிக்க போமா. தண்ணி குடிக்கிற நேரத்தில் அதனுடைய மிருகங்கள் வந்து தன்னை தாக்குது. தண்ணிக்காக தான் அது வெளியே வருமா. தண்ணி தான் மெயின். தண்ணிக்காக கதறுகிறது போல நம்ம அவருடைய வசனத்தை என்ன செய்யணும்? கதறணும். வாஞ்சையாக அவர் மேலே விருப்பமாக இருந்தால் தான் அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். அடுத்து சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 1:3. எல்லாம் மனப்பாடமாக தெரியும். ம் அடுத்தது ம் 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 பாருங்க, துன்மார்க்கன்னா எப்படி, நீதிமானா எப்படின்னு சொல்லி வரிசையாக அழகாக போட்டுக்கிட்டே வரும். அப்போ நம்ம வாழ்க்கையில் பிசாசு துன்மார்க்கமாக வாழ்கிறதுக்கான என்னென்ன செய்ய முடியுமோ அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். நம்மளும் ரொம்ப பிஸியாக இருக்கிறவன் பிசாசு தான். அவன் வேலையே அதுதான். உலகம் உள்ள இருக்க மனிதனை என்ன செய்யணும்? அவன் கெடுக்கணும். கெடுக்கிறது தான் அவனுக்கு வேலையை. அவன் வேலையை அவன் உருப்படியாக செஞ்சுக்கிட்டே இருக்கான். நம்ம வேலையை நம்ம என்ன செய்கிறது கிடையாது, செய்கிறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேத தியானமாக இருப்பா, பிரியமாக இருப்பா, நீ பாக்கியவனாக இருப்ப அப்படின்னு சொல்கிறத அதை நம்ம விரும்புகிறது கிடையாது. நம்ம அதை என்ன செய்கிறது? அலட்சியப்படுத்துகிறோம். 24 ஹவர்ஸ் யாராவது இதை பசந்தை படிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? எனக்குன்னு வேலை வெட்டி இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி தான் நீ விருப்பத்தோடு இருக்கணும், இப்படி தான் நீ தியானம் பண்ணினா நீ பாக்கியவா. நீ எப்படி இருப்பனா? இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பாப்பா. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், சக்ஸஸ் தான். நீ செய்கிறதெல்லாம் 100% உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருன்னா அதை நம்ம விரும்புறது கிடையாது. சாத்தான் நம்மளை துன்மார்க்கமான வழியில் இழுத்துட்டு போகிறதுக்கு தான் அவன் ரொம்ப முயற்சி செய்கிறான். சங்கீதம் 112:10. சங்கீதம் 112:10 வாசிங்க. துன்மார்க்கன் அதை கண்டு மனம் அடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். துன்மார்க்கருடைய ஆசை என்ன செய்யுமா? அழியும். அப்படிதான் போட்டிருக்குது. நம்ம அதை தான் நம்ம என்ன செய்கிறோம்? விரும்புகிறோம் ரொம்ப. துன்மார்க்கருடைய வாழ்க்கை வாழ்ந்தீனா நீ அழிஞ்சு போயிடுவப்பா. துன்மார்க்கமான காரியங்களை ஆசைப்பட்டீங்கன்னா நீ அழிவுக்குள்ளே தான் போவேன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. நம்ம எதை விரும்புகிறோம்? அதை தான் சில பேர் என்ன செய்கிறோம்? விரும்புகிறோம். துன்மார்க்கமாய் வாழ்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரதர். அருமையான வாழ்க்கை பிரதர். இது ஒரு வாழ்க்கையா பிரதர்? இப்படி தான் வாழணுமா? ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு கொண்டு வைக்கப்பட்ட நீதி இங்கே எனக்காக இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் துன்மார்க்கமாக வாழணும்னு சொல்லி பிசாசு பிரியப்படுறான், நம்மளை தள்ளுறான். ஆனால் நம்ம விருப்பம் என்னன்றதை பிசாசு தெரிஞ்சு நம்மளை அதை விழ தள்ளிடுறான். நம்ம விருப்பத்தை விரும்புகிறத ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது அதை வாய்க்க பண்ணுகிறார், அதை நிறைவேற்றி முடிக்கிறார். நம்மகிட்ட ஒரு விருப்பம் இருக்கணும். ஆண்டவரே இன்றைக்கு ஒரு அதிகாரமாக படிக்கணும் ஆண்டவரே, விருப்பத்தோடு உட்காந்து படித்தா ஒரு அதிகாரம் வாசிக்கலாம். பைபிளை படிக்கணுமா? அன்றைக்கி படித்து தான் ஆகணுமா? ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில், காலேஜ் போகிற நேரத்தில், வேலைக்கு போகிற நேரத்தில் இது ஒன்று செல்லிலே படிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி விருப்பம் இல்லாமல் செஞ்சோம்னா உனக்கும் நன்மை கிடையாது, எனக்கும் நன்மை கிடையாது, பிரயோஜனமே இல்லை. விருப்பத்தோடு படித்தோம்னா வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், பியூர் பண்ணுவான். வாழ்க்கையை எப்படி சுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அடுத்து என்ன வசனம் போட்டிருக்கு? வார்த்தை, வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறான் தானே. இந்த வசனம் தான், இந்த வார்த்தை தான் என்னை என்ன செய்யுது? அந்த விருப்பத்தை உண்டாக்கும். இந்த வசனம் தான், வார்த்தைகள் தான், இந்த ஜீவ வார்த்தைகளை படிக்க படிக்க எனக்குள்ள இந்த ஊறுகிற விருப்பம் உருவாகிட்டே இருக்கும். அதை படிக்க நம்ம விருப்பம் இல்லாமல் இருந்தோம்னா பைபிளே கரைச்சி குடித்தாலும் அது வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை நிறைவேறாது.
வசனத்தை வசனமாக படித்து வாஞ்சியாக விருப்பத்தோடு படிக்கும்போது அது நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தரும். ஆனால் இப்போ பரலோகம் நம்மளை எப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தில் நடத்துதுன்னு சொல்லி நம்ம ஒரு 3 வசனங்களே பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23, 24. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23, 24. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். பாருங்க, தேவன் பரலோகத்தினுடைய தேவன் நம்ம எப்படிப்பட்ட விருப்பம் இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறாருன்னு சொன்னால் அவரை எப்படி ஆராதிக்கணுமா? ஆவியோடும் உண்மையோடும். பாஸ்டர் ஆராதித்த மாதிரி உண்மையாக ஆராதிக்கணும். தன்னை மறந்து, உலகத்தை மறந்து, பக்கத்தில் ஸ்பீக்கர் வேலை செய்தால், மைக்கு வேலை செய்தான்னு கூட நம்ம கண்டுக்கவே கூடாது. யாரும் பார்க்குறாங்களா பார்க்கலையா? நோ. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரா? விரும்புகிறார். பிதாவானவர் விரும்புகிறார். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. ஒரு மனிதன் ஆராதிக்கும் போது பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படி சொல்லி யோவான் சொல்லுகிறார். இந்த விருப்பம், பரலோகத்தின் விருப்பம் எப்படிப்பட்ட விருப்பமாக இருக்கணும்னு சொன்னால் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் சொல்லி யோவான் விரும்புகிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமொழிகள் 10:16 வாசிங்க. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். பாருங்க, நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்குடைய விளைவோ பாவத்தை பிறப்பிக்கும். துன்மார்க்குடைய பற்றி நம்ம பார்த்தோம். அது என்ன செய்யுது? பாவத்தை பிறப்பிக்குது. ஆனால் நீதிமானுடைய பிரயாசம் என்ன செய்யுதா? நித்திய ஜீவனை நமக்கு தரும். பிதாவானவர் நமக்கு என்ன தராரா? நீதிமானுடைய பிரயாசம். நம்ம நீதிமானாக வாழ்ந்து ஆண்டவருக்கு மேலே பிரயாசமாக வாழ்க்கை வாழும்போது நமக்கு என்ன கிஃப்ட் தரார் அப்படின்னு சொன்னால், நமக்கு என்ன சொல்கிறாரு? ஜீவனை தருகிறார். நம்ம விருப்பத்தோடு ஒரு காரியத்தை செய்யும்போது நமக்கு என்ன தரார்? ஆண்டவர் ஜீவனை தருகிறார். யார் தரார்? நீதிமானாக நம்ம வாழும்போது அந்த நீதிமானுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு பரிசு நித்திய ஜீவன். இதுக்கு மேலே உலகத்தில் உங்களுக்கு என்னங்க வேணும்? நம்மளை பார்த்து இப்போ கேட்டால், ஆண்டவரே உனக்கு என்னப்பா வேணும் கேட்டால் என்ன செய்வோம்? ஆண்டவர் நித்திய ஜீவனை தாங்கப்பா, அழியாத ஒரு ஜீவனை தாங்கப்பா. எல்லாமே மாயை அப்படி சொல்லி பிரசங்கில வாசிக்கிறோம். ஆனால் பாரு, சாலமோன் சொல்லுகிறார். சாலமோன் வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார், அருமையாக வாழ்ந்தார். அவருடைய அனுபவங்களில் நிறைய எழுதப்பட்ட வார்த்தைகள் தான். நீதிமானுடைய பிரயாசம் என்னவாதான்? ஜீவனை கொடுக்குது. நீதிமானுடைய பிரயாசம், நீதிமானாக வாழ்கிற ஒரு விருப்பம் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு என்ன கிடைக்கிது? கிஃப்ட் பிதா கொடுக்குறாரு பரலோகத்திலிருந்து, அவனுக்கு ஜீவனை கொடுக்குறார். ஆமென். அடுத்து சங்கீதம் 91:14 பின்பகுதி வாசிங்க. சங்கீதம் 91:14 கடைசி 91:14 கடைசியாக பின்பகுதி வாசிங்க. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பே. பாருங்க, அந்த முன்பகுதியை பார்க்கும்போது அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஆண்டவர் மேலே ஒரு வாஞ்சை விருப்பத்தோடு நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டார். நம்மளை என்ன செய்வாரா? விடுவிப்பார். எதுலேருந்து விடுவிப்பார்? நோயிலிருந்து, பாவத்திலிருந்து, தீராத நோயிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரா? ஒரு விடுதலையை தருவார். அதான் போட்டிருக்குது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கபடியால் அவர் என்ன செய்வாரா? நம்மளை உயர்ந்த இடத்திலே வைப்பேன்னு சொல்கிறார். அப்போ அவர் மேலே ஒரு வாஞ்சையும் விருப்பத்தோடு சர்ச்சுக்கு வரணும். 10 மணி சர்வீஸ்னால் போய்க்கலாம், ஒரு 10:30 மணிக்கு போவோம். பாஸ்டர் இப்போ தான் டம்ளர்லாம் எடுத்து கழுவி வச்சுட்ருப்பார். 10:30க்கு போவோம். இப்போ தான் மைக்கு ஆன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ தான் லீடு எடுத்து சொருகிட்டு இருப்பார். போவோன்னு நினச்சிக்கிட்டு சோம்பேறித்தனமாக என்ன செய்யக்கூடாது? சர்ச்சுக்கு வரக்கூடாது. நம்ம போய் செய்யணும். பாஸ்டருக்கு நம்ம போய்
ஹெல்ப் பண்ணணும், சேர் போடணும், சர்ச்சை கூட்டணும் சொல்லி விருப்பத்தோடு சர்ச்சுக்கு வரணும், விருப்பத்தோடு வேதத்தை வாசிக்கணும், விருப்பத்தோடு மியூசிக்கு கொயர் டீம் எல்லாம் என்ன செய்வாங்க விருப்பத்தோடு. வேண்டாம் இருப்பா பாடினா பாட்டு எப்படி இருக்கும், வல்லமை உண்டு உண்டு அப்படின்னு விருப்பத்தோடு பாடினா நல்லா இருக்கும். வல்லமை உண்டு வல்லமை உண்டு அப்படி பாடினா விருப்பம் இல்லாமல் பாடினா என்ன ஆகும், மியூசிக்கும் போட முடியாது, கேட்குற பாட்டு பாருங்களுக்கும் ஒன்றுமே விளங்காது. அப்போ விருப்பத்தோடு ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யும்போது விருப்பத்தோடு நீங்கள் செய்யாமல் இருப்பீங்க. ஆனால் மனிதனுடைய விருப்பம் என்ன, பிசாசு பாதாளத்தின் விருப்பம் என்ன, பரலோகத்தின் விருப்பம் என்ன என்று சொல்லி 3 காரியங்களை குறித்து நாம் சற்று சிந்தித்தோம். அதெல்லாம் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. என்னை ஒரு பிசாசு என்ன செய்கிறார், துன்மார்க்கமாய் வாழணும், கீழ்ப்படியாமல் என்னை கொண்டு போய் துன்மார்க்கமான வாழ்க்கையில் கொண்டு செல்வதற்கு பிசாசு என்னென்ன முயற்சி செய்யணுமோ அவ்வளோ செய்கிறான். எதன் வழியாவது நம்மளை கொண்டு போய் அவனுடைய விருப்பத்துக்குள்ளே கொண்டு போய் திணிச்சிடறான். ஆனால் தேவன் நம்மளை பரிசுத்தமுள்ள பாதையிலே நித்தியமாய் வாழுகிற ஜீவனுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம்மளை என்ன செய்கிறாரா அதன் வழியிலே நடத்த பிரயாசப்படுறார். அதற்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து அவர் வழியிலே நடந்து போகணும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல். என்ன தகப்பன் பாருங்க, என்ன ஒரு அருமையான வார்த்தை. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுறேன்பா. வழி தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கியா, நீ என் பிள்ளை, உன்னை விட்டுருவானா? ஏன்னா அவர் மேல் நம்ம விருப்பமாக வாஞ்சியாக இருக்கும். அவர் தான் என் தகப்பன் சொல்லி விருப்பத்தோடு இருக்கும்போது அவர் நம்ம கைவிடுவாரா? உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார் ஆண்டவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், அவருடைய நாமத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறபடியால் நம்மளை கீழே தள்ள மாட்டார். அவன் என்ன செய்வாராம், உயர்ந்த இடத்திலே வைப்பேன்னு சொல்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன். எல்லாரும் கூப்பிட்டா விடுவிப்பாரா? நீதிமான் கூப்பிட்ற போது தான் விடுவிப்பார். வேதத்தின்படி நீதிமானாக இருக்கணும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுப்பா, நான் உன்னை விடுவிப்பேன்றார். என் சமூகம் என்ன செய்யுமா, உனக்கு முன்பாக செல்லும். ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை. அவரை மேலே விருப்பமாக இருக்கார். பவுல் எபேசியர் புஸ்தகம், பிலிப்பியர் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா, என் பிரியமான பிள்ளைகளே அப்படின்பார். விசுவாச பிள்ளைகளை பார்த்து பிரியமான பிள்ளைகளை, அந்த விசுவாச மக்களை பார்த்து பவுல் சொல்கிறாரு. அடிக்கடி அந்த புஸ்தகங்களை இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தீங்கன்னா, பிரியமான சபையாரே, பிரியமான பிள்ளைகளே அப்படின்பார். ஏன்னா அவர் மேலே விசுவாசம் மேலே அந்த ஊழியர் பவுல் பிரியமாக இருந்தார். தேவன் அவரை பிரியமாக இருந்து வழி நடத்தினார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது நாம் எதிர்பார்த்திருக்கிற வாஞ்சையும் விருப்பத்தையும் தேவன் நமக்கு என்ன செய்கிறாரா, தருவார். ஞானத்தை தருவார், அறிவையும் தருவார், பலத்தை தருவார், சுகத்தை தருவார். அவர் ஒருபோது நம்ம என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறவர் கர்த்தர். எனவே கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின் மூலம் ஆண்டவரே எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவர், எங்களுடைய விருப்பம் ஆண்டவரே உமக்கு உகந்த விருப்பமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யப்பா. எங்கள் மனசுக்கு விரும்பினபடி எங்களுடைய மாம்சமும் எங்கள் சிந்தையும் வாழாதபடி ஆண்டவர் நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு விருப்பம் எங்கள் மனதில் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் மனதில் 1000 விருப்பம் இருக்கலாம், நாங்கள் ஒரு மனிதன் தான் ஆண்டவரே. ஆனாலும் துன்மார்க்கமாய் வாழுகிற வாழ்க்கை விருப்பம் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அதை எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீதிமானுடைய பிரயாசம் ஆண்டவரே ஜீவனை தரும்னு சொல்லியிருக்குங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தான் நாங்கள் இந்த ஓட்டத்தை நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அப்பா. நாங்கள் எடுக்கிற இந்த பிரயாசம் ஆண்டவரே தகப்பனே உமக்கு பிரியமுள்ள ஒரு பிரயாசமாய், நீதிமானுடைய பிரயாசமாக இருக்க கர்த்தர் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. அன்று சிலுவையிலே கல்லன் சொன்னது போல் அடியனை நினைத்தரலும்னு சொன்னது போல் ஆண்டவரே எங்களை நினைச்சிருங்கப்பா, நினைத்தரலாம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் சபையார் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியன்களை ஒவ்வொருத்தரையும் நினைத்தரலாம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ, நீர் விரும்புகிற ஆண்டவரே ஒரு நித்திய ஜீவமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் விரும்புகிற விரும்பாத காரியங்கள் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் இருந்தால், எங்கள் சிந்தனையில் இருந்தால் அதை எடுத்து போடுங்க அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.